ஹாய் காய்ஸ் வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்ன வந்து நம்ம எப்படி க்ளோவா வச்சுக்கணும், எப்படி அட்ராக்டிவா ஆக்கணும்ன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து நம்ம எப்படி ஃபேர் ஆகலாம், பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, எப்படி ஃபேர் ஆகலாம், என்ன கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன லோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான் நம்ம வந்து மைண்ட்ல ரிப்பிட்டேட்டிவா ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் என்ன? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்து அழகா இருக்கணும். எல்லாருமே நம்மள பார்த்து "அப்பா எப்படி இருக்காங்கப்பா" அப்படின்ற அளவுக்கு நம்மள வந்து பார்த்து ஃபீல் பண்ணணும்னு தான் நம்ம எல்லாருமே நெனைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸோ, இல்ல நீங்க ஃபேரா இருக்கிறதோ மட்டும் போதாது. அது கூட சேர்ந்து உங்க ஸ்கின் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். உங்க ஸ்கின் பார்க்க ஸ்மூத்தா, அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஸ்கின்ல நேச்சுரல் க்ளோ இருக்கணும். ஒரு நேச்சுரல் பிரைட் இருக்கணும். ஒரு நேச்சுரல் ஷைன் இருக்கணும். இது எல்லாமே தான் உங்க ஸ்கின்ன வந்து அட்ராக்டிவா வச்சுக்க மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நீங்க அழகா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க பார்க்க அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, காஸ்மெட்டிக்ஸ், கலர் இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் திங் நீங்க பார்க்க வேண்டியது உங்க ஸ்கின்ன தான். உங்க ஸ்கின் வந்து யங்கா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 5 திங்ஸ் நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் ரெகுலரா. அப்புறம் என்னென்ன 5 திங்ஸ் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்ன்றதா இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஒவ்வொரு சப்போர்ட்டும் கண்டிப்பா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நீங்க எதனால இந்த க்ளோ, இந்த ஷைன் வந்து நம்ம ஸ்கின்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க சின்ன வயசு ஃபோட்டோவையும், இப்போ நீங்க பிரசென்ட்டா இருக்கிற ஃபோட்டோவையும் எடுத்து பாருங்க. அதிலயே உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் தெரியும். சின்ன வயசுல நம்ம ஸ்கின் எவ்ளோ ஷைனா இருக்கு, எவ்ளோ க்ளோவா இருக்கு, எவ்ளோ பிரைட்டா இருக்கு, எவ்ளோ ஸ்மூத்தா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ உங்க ஃபேஸ் வந்து எவ்ளோ பிரைட்டா இருக்கு, எவ்ளோ ஸ்மூத்தா இருக்கு, எவ்ளோ க்ளோவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வயசு ஃபோட்டோவோட கம்பேர் பண்ணும்போது, கண்டிப்பா அதே மாதிரி நம்ம ஸ்கின் இருக்காது. நெறைய சேஞ்சஸ் இருக்கும். டியூ டூ என்விரான்மென்டல் சேஞ்சஸ் அண்ட் நம்ம பண்ணக்கூடிய நெறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பா நம்ம ஸ்கின்ன ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்க மேக்கப் இப்ப கேர்ல்ஸா இருந்தீங்கன்னா, மேக்கப் போட்டு நீங்க பாக்குற ஃபேஸ் வந்து வேற. ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்க பாக்குற ஃபேஸ் வேற. அதே நீங்க பிளெயினா உங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம உங்க ஃபேஸ் பார்க்கும்போது அது வேற மாரி இருக்கும். ஆனா நம்ம சின்ன வயசுல அப்படி கிடையாது. எல்லா டைம்லயும் நம்ம ஒரே மாரி தான் இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் நம்ம ஸ்கின் தான். நம்ம ஸ்கின் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கோ, எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கோ, எந்த அளவுக்கு க்ளோவா இருக்கோ, அது வந்து உங்க அழகுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கணும். தூங்கணும் அப்படின்னா, நைட்டு நல்லா முழிச்சுட்டு பகல் ஃபுல்லா உட்காந்து தூங்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நைட்டு சீக்கிரமா தூங்கி, பகல்லையும் சீக்கிரமா எந்திரிக்கணும். 8 ஹார்ஸ் கண்டிப்பா தூங்கணும் எல்லாருமே. ஸோ தூக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தூக்கம் இல்லன்னா உங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அண்ட் ஆல்சோ டார்க் சர்க்கிள்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்க ஸ்கின் டல் ஆகும். நீங்க தூங்காம 1 வாரம் இருந்து பாருங்களேன். உங்க மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆவீங்க. அண்ட் உங்க ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. ரொம்ப டல்லா இருக்கும். பிரைட்னஸ் எல்லாமே போயிடும். ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஃபோன்ஸ், கேம்ஸ் இந்த மாரி விஷயத்துக்கு நெறையவே அடிக்ட் ஆயிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தூங்கும்போது அவாய்ட் பண்ணிட்டு, நல்லா தூங்குனது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா தூங்குங்க. அது உங்க ஸ்கின்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்க ஸ்கின் குவாலிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தூக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் என்னன்னா, எக்சர்சைஸ். எக்சர்சைஸ் வந்து நீங்க தூங்கி எந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, இல்ல ரன்னிங்கோ, இல்ல ஸ்கிப்பிங்கோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் மெடிடேஷன், யோகா பண்ணா கூட உங்க ஸ்கின்க்கு அவ்ளோ எனர்ஜியா இருக்கும். உங்க ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாரி எக்சர்சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா எக்சர்சைஸ் எல்லாருமே ரெகுலரா பண்ணுங்க. அது உங்க செல்ல கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். ஸோ உங்க ஸ்கின் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். ஸோ எக்சர்சைஸ் வந்து ரெகுலரா பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. 3 திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் மசாஜ். ஃபேஷியல் மசாஜ் அண்ட் ஸ்டீம் ஃபேஷியல் ஆவி பிடிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா, உங்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போதோ, இல்ல ஃபேஷியல் எக்சர்சைஸ் பண்ணும்போதோ உங்க பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அது கூடவே சேர்ந்து நீங்க இந்த மாரி ஸ்டீம் ஃபேஷியல் அதாவது வீட்லயே நம்ம வந்து ஸ்டீம் ஃபேஷியல் பண்ணலாம். ஆவி பிடிக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் அதிகமா உங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸ்கின் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கின் டல் ஆகுதுன்னா, ஒண்ணு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கணும். இல்ல இல்ல ஹெட்ல வந்து டாண்ட்ரஃப் இருக்கணும். டாண்ட்ரஃப் இருந்தா உங்க ஃபேஸ்ல காட்டிக் குடுக்கும். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் இல்லாம இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்ல ஃபேஸ்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸோ, இல்ல நேச்சுரலாவே ஒரு டல்னஸோ இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும்னா, நீங்க அந்த 5 விஷயம் கண்டிப்பா ரிப்பிட்டேட்டிவா செஞ்சாகணும். ஸோ 3 விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4த் திங் வந்து
சாப்பாடு. நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து எவ்ளோ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம சாப்பிடுற ஃபுட்ல வந்து நம்ம நெறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் அயர்ன் கன்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா இந்த பீட்ரூட், கேரட் அண்ட் விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். விட்டமின் சில வந்து உங்களுக்கு லெமன் இருக்கு, ஆரஞ்ச் இருக்கு, அப்புறம் போமோகிரானேட் சாப்பிடுங்க, பப்பாயா, குக்கும்பர், அவகேடோஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க நெறைய கன்சியூம் பண்றது உங்க பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்க காம்ப்ளெக்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின் க்ளோ ஆறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸோ இல்ல கன்சியூம் பண்ணுங்க. ராவாவோ இல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். போமோகிரானேட் இல்ல பீட்ரூட், கேரட்ல வந்து எந்த அளவுக்கு அந்த ஜூஸஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஸ்கின்க்குன்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். 3 மந்த்ஸ்லயே நீங்க அத ரெகுலரா பண்ண உங்களுக்கு வேற லெவல் சேஞ்சஸ் தெரியும் உங்க ஸ்கின்ல. ஸோ கண்டிப்பா ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த 5த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ரெமெடி தான். எல்லாத்தையுமே பண்றோம். கூடவே ஹோம் ரெமெடி பண்றோம். ஸோ தட் உங்களுக்கு 100% பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோம் ரெமெடி பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் ஆலோவேரா உங்க அப்ளை பண்ணிக்கலாங்க உங்க ஃபேஸ்ல. ஸோ தட் உங்க ஸ்கின் க்ளோ ஆறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரா மில்க் அப்ளை பண்ணலாம். ஹனி அப்ளை பண்ணலாம். குக்கும்பர் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் பனானா ஃபேஷியல் இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சோலோவா ஒரு பொருள் எடுத்து பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியும் நீங்க பண்ணலாம். இல்லன்னா இப்ப நான் சொல்லப் போற மெத்தடையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க ஸ்கின் வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்றத இப்போ நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். முதல் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக், லெமன் அண்ட் ஹனி வச்சு தான் நம்ம ஃபேஷியல் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. எக்கு கூட எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா, நீங்க வந்து அந்த எக்கோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா, வெள்ளக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சக்கரு விட்டுட்டு வெள்ளக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து 2மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ஹனி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லெமன் வந்து அதே 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திக் பேஸ்ட் மாரி வரும். அந்த பேஸ்ட்ட வந்து நீங்க உங்க என்டையர் ஃபேஸு அண்ட் நெக்லயும் ஃபேஸ் அண்ட் நெக் 2 இடத்துலயுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஈவனா அப்ளை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஈவனா நல்லா சர்க்குலர் மோஷன்ல நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி, அழுத்தி அழுத்தினா ரொம்ப கிடையாது. ஓரளவுக்கு நல்லா இது பண்ணி தேய்ங்க. ஓகேங்களா? தேய்ச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து உங்க ஃபேஸ வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அண்ட் உங்க ஃபேஸ்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கண்டிப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எக்கோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. இந்த மெத்தட் வேணாம் அப்டின்னா, இன்னும் 2 மெத்தட் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா ஃபேஷியல் தாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அத நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, அதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடையும் நீங்க வந்து வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். 2 மெத்தடுமே வந்து வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின்க்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா மறக்காம டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டா நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, 3வது மெத்தட் பார்க்க போறோம். இது வந்து ஆலோவேரா ஃபேஷியல் ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உங்க ஸ்கின்க்கு தேவையான அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நீங்க ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி 1 டீஸ்பூன் நீங்க வந்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்லயும், நெக்லயும் ஈவனா அப்ளை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவனா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது வார்ம் வாட்டர் வச்சு உங்க ஃபேஸ வாஷ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 20 மினிட்ஸாவது நீங்க கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல ட்ரை பண்ண வைக்கணும். இத வந்து நீங்க டெய்லி ட்ரை பண்ணலாம். இல்லன்னா வீக்லி 3 வாட்டி ட்ரை பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆலோவேரா பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆலோவேரால அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஸ்கின்க்கும், ஹேர்க்கும் சரி. ஸோ வந்து இது உங்க ஸ்கின்னோட டெக்ஸ்சர வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா, அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஃபேஷியல ட்ரை பண்ணி பாருங்க. 3 மெத்தட் நான் உங்களுக்கு சொன்னேன். 3 மெத்தட்ல நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். அவ்ளோ பெஸ்ட்டா, பெனிஃபிட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ விடாம ட்ரை பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடாம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு டீட்டெயிலா
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் புரியலனா கூட கண்டிப்பா ஹெசிடேட் பண்ணாம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்ற வரைக்கும் டாடா பை பை அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். டாடா அண்ட் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.